உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாத பலன்கள். ஏப்ரல் மாத பலன்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்போ இந்த கும்ப ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும்னா, கும்ப ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மேசத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். அப்போ கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்ப ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவான் 3-10 கூடிய கிரகம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அந்த குரு பகவானும் 9ஆம் பார்வையாக கும்ப ராசியவே பார்க்குறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற கிரகம் 3ஆம் இடம் அப்படின்னாவே உங்களுடைய முயற்சிகள் பலிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வீரிய விஜயஸ்தானத்தில் அதற்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும், 10ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ பூமி வாங்கலாம். இந்த சமயத்தில் கடன் பட்டாவதும் நீங்கள் ஏதாவது ஒரு கிரயம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அது வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், பூமியை வாங்கி போடலாம். அப்படி செய்வது அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் ஜென்ம சனியிலிருந்து சனி பகவான் விலகி 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த டயத்தில் நீங்கள் கடன் படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கடனை சுப கடனாக, சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. அப்போ அந்த நல்ல பலனுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு செவ்வாய் பகவானும் குருடைய வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ரூபத்தில் கடன் படுவது அவசியம். அது பூமி வகையில் பட்டுட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்கள் ராசியில் இருந்து குடும்பத்தில் குழப்பம், எடுக்கக்கூடிய முடிவில் குழப்பம், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல பிரச்சனை. உங்களுடைய ஜென்மத்திலேயே சனி இருந்தும் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்காமல் அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அவசரமாக ஒரு காரியங்களை செய்வது, இதனால் நிறைய குழப்பத்துக்கு ஆளாவது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் குரு பகவானுடைய பார்வை அந்த கும்பத்துக்கு இருந்ததுனால இதிலிருந்து நீங்கள் 50% 60% தப்பிச்சிட்டீங்க. இது போக பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு எப்படின்னா, ஒரு நீங்கள் எதிர்பாராத ஒரு யோகம், ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம். யாராருக்கெல்லாமோ குழந்தை செல்வம் இல்லாமல் பல வருட காலங்களாகவே தவித்து கொண்டு இருக்கிறீங்க, குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டுருக்கிறீங்க, யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே செஞ்சிட்ருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், குரு தட்சிணாமூர்த்தியை மட்டும் வணங்கி வாருங்கள். உங்களுக்கு கரு பகவான் உங்களுக்கு இயற்கையாகவே நிற்கும். ஐவிஎஃப் பண்ணினா தான் குழந்தைன்னு சொன்னவங்களுக்கு கூட கரு கண்டிப்பாக நிற்கும். இப்போ இந்த சமயத்தில் மருத்துவ ரீதியாக முயற்சிகள் பண்ணினாலும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உறுதி. அதே சமயத்தில் திருமணத்துக்கோசரம்
எனக்கு கல்யாணம் ஆகலை சார், எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணி இன்னுமே கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு எத்தனையோ வருஷம் ட்ரை பண்ணாங்க இன்னுமே கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு பெண்ணும் சொல்லி அந்த ஆணும் சொல்லி அவங்க 2 பேரும் எவ்வளோ வருத்தப்படுவாங்கங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னைக்கு எத்தனையோ பேர் வேதனைப்பட்டுட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த பீரியடில் கண்டிப்பாக அந்த திருமணம் அப்படிங்கிறது பெண் பார்க்க போனாலும் பெண் செட் ஆகும், ஆணுக்கும் பெண் செட் ஆகும், பெண்ணுக்கும் ஆண் செட் ஆகும். அதற்குண்டான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அது போக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க ஒரு காதலிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இல்லை இப்போ காதலிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்ட்டு இருக்கிறோம், இது உறுதியாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுவீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெத்தவங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைஞ்சலாக இருந்தாலுமே அவங்களே இந்த சமயத்தில் பச்சை கொடி காட்டிடுவாங்க. அப்போ டோட்டலாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, மன சந்தோஷம். கும்பராசிக்காரங்கள் முடிந்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர்கள், எந்த துரோகமும் செய்யாதவர்கள், அவர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய மனசு பரந்த மனசு, எந்த சுயநலமும் இல்லாதவர்கள், சூதுவாது செய்யாதவர்கள், அவர்களுக்கு அதனுடைய காரணமாக அதனுடைய புண்ணியத்தால் இந்த பீரியடில் அவங்களுக்கு நினைத்தது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இந்த 20ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி. அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க கும்பராசிக்காரங்க ஒரு நட்பு கிரகம். அப்போ அந்த நட்பு கிரகம் பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக இந்த இடம் வாங்குவீங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, கண்டிப்பாக சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த 10 நாள் இதற்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு கிரயம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக நடக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இந்த கும்பராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு 7.5 சனியும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த குரு பார்க்கறதுனால அந்த குழப்பங்கள் தீர்ந்து அந்த சனி விலகிருச்சு. இப்போ இந்த குரு பார்க்குது, ஒரு மன திருப்தி, எதையுமே நம்ம வந்து சாதிச்சிருவோம், சம்பாரிச்சிருவோம், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற நிம்மதி கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அந்த சனி விலகி இந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த குரு மட்டும் அந்த கும்பராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தியவே அந்த வியாழக்கிழமை நாட்களில் வணங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அந்த தசை எப்படி இருக்குது, அந்த புத்தி நாதன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.